சேகர் இனிய முதல் நாடக ஆசிரியர். ஐயா, நான் 6வது படிச்சுட்டு இருந்து நாடகம் ஆடினேன். எனக்கு எனக்கு 5 ரூபாய் கொடுத்தாங்க. இன்னைக்கு 7 லட்சம் ரூபாய் எனக்கு அட்வான்ஸ். வெடிச்சிருப்பி சேகரிங்க உடம்புலாம் எல்லாம் பேசுகிறாங்க. நல்லா சீரும் சிறப்போடும் இந்த கலைவாணி எனக்கு நல்லது செய்யா 2 பொண்ணை கட்டி கொடுத்தா எல்லாமே இந்த கலைவாணி தான். எனக்கு எனக்கு ஆர்வமே எந்த படம் கிடையாது. இனியா நாடகத்துல வந்த எல்லாமே வந்துக்கிறாரா வெடிச்சிருக்கு சேகர் வந்துக்கிறாரான்னு கேட்பாங்க. அது வர பேர் புகழோட வர உங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நீங்க எவ்வளவு ஆதரவு கொடுக்குறீங்களோ நான் அழகா சிறப்பா நடிக்கிறேன். எந்த நாடகம் கேட்டாலும் நான் நடிக்கிறேன். ஐயா, 6வது படிச்சுட்டு நாடகத்துக்கு வந்தேன். மத உத்தரமேரம் பவானி நாடகம் வந்து சேர்ந்தேன். எனக்கு குரு வையா ஒரு ரங்கனாங்க, அவர் தான் என்னை இட்டு போனார். அப்படியே கூட மேலே போவேன். 5 ரூபாய் 10 ரூபாய் கொடுப்பாங்க. அப்படியே கதையை கற்றுக்கினேன், மனப்பாடம் பண்ணி. அதுக்கப்புறம் இருக்க வேற கம்பெனினா நல்லா காமெடி பண்ணுறேன்னு என்னை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இருந்து கணக்கே கிடையாது, ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. எந்தெந்த கம்பெனியும் வந்தவாசி வட்டாரத்துல எல்லா கம்பெனியும் இருந்தேன். செய்யாத கம்பெனியும் எல்லா கம்பெனியும் இருந்தேன். ஐயா, நீங்க லாஸ்டா இங்க வந்திருக்கிறேன். புத்தகர் கம்பெனி வந்திருக்கிறேன். வசதி நாடகத்துல இருந்தேன். எல்லாம் பேரும் போடுறது தான். என்ன சேகர் வந்துக்கிறாரா அப்படின்னு கேட்பாங்க. நாடகத்துக்கு வர சொல்ல எனக்கு 10 ரூபாய் கொடுத்தாங்க. ஐயா, அந்த 10 ரூபாயிலேயே பஸ் பார் போடணும், டவுசர் போடணும் போவேன். ஐயா, என்னை வேணான்னு கூட சொல்லுவாங்க. நான் பின்னாடியே ஓடுவேன். அவ்வளோ கலை யாரும். இன்னைக்கு 7 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் எடுத்தேன். ஒரு கம்பெனியை ஒரு பாத்தியரா போட்டு நிற்கிறதுனா அந்த கலைவாணி தான், வேற எதுவும். ஐயா, ஊருல வருவேன், சீனை கட்டுவேன், ஊருக்காக கேட்பாங்க. எல்லாரும் பணியோட வணக்கம் வைப்பேன். நீங்க என்ன நாடகம் கேட்குறீங்களோ ஐயா சிறப்போட நடித்தேன்னா என்னை வழி கொட்டி அனுப்புற மாரி நடத்தித்தரேன். ஐயா, நீங்க சொல்லுங்க. அதே போல அவங்க சொல்லுவாங்க, சிறப்பா நடித்தருவேன். பொழுது வஞ்சி சாலை பற்றி என்னை வழி கொட்டி அனுப்புவாங்க. ஐயா, 30 சேர்ந்து நல்லா நடத்துவாங்க. ஏன்டா நேத்து லீவு? சென்னையில நூலு பட்டுங்கிறப்ப நீ ஆமா அவன சென்னையில சித்தெரும்பு கட்சி செத்து விட்டானா?
என்னடா இவ்வளவு பெரிய அதிசயமாக்குது? நல்லா தான் உட்காந்து இருந்துக்கிறான். பிரியாணி சாப்பிட்டியா? இடியாயா? பிரியாணி சாப்பிட்டியா? சேர் வாயில உட்காந்துக்கிறான். சேர் வாழ உட்காந்துனா மண்ணு போட்டு மேல உட்காந்துதானா? சேர்ல இந்த சித்தருக்கு ஏறிச்சு பாரு. லப்பக்கு படி புடிச்சிக்குது. சித்தரும்பு. வாந்தி பத்தி வாரி போவா. கத்துறா வழியில. வேலைக்கு போயிட்டு இருந்தேன். எனக்கு ஓன் பண்றாங்க போனு. சரி ஆமா, ஆட்டோல போனா ரொம்ப லேட் ஆகும். சைக்கிள்ல போனா சட்டுன்னு போயிடலாம். ஐயோ தொடப்ப கட்ட அது 108. எப்படியா? அடா பாவியா. ஐடி கார்டா? ஐசியூ வாட்டுடா அது. தொத்துவம்டா. என்னத்தா? ஆடா உனக்கு வாஞ்சி பதி வாரி போவா. ஹாஸ்பிட்டல்ல போய் ஜனபரி போட்டு கட்டி வச்சுக்குதா? என்னது பைப்லையா? அட பாய் அது குளுக்கோஸ். அது கண்ணாடி அண்ணாடி இல்ல. 2 நாள் இருந்தா 3 அண்ணாத்தி சேத்து பட்டு போட்டானா தாண்டி போலூர் போட்டானா செத்து விட்டா. போடு மாடு மன்றத்துல போட்டுக்கிறாங்க. போடு மாடு பாடுறாங்களா? போஸ்ட் மாடா? எங்க ஊரு ஒரு ஜென்மத்தை சீப்பால வர திருந்த மாட்டேன். செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட் மார்டம் பண்ற இடத்துல ஒரு வேலை. நாடகத்து மேல இருக்கிற ஒரு அபிப்பிராயத்தினால அந்த கவர்மெண்ட் வேலையே வேணாட்டு விட்டுட்டு வந்து இப்ப நாடகம் அடிக்கிறேன். எங்கடா கவர்மெண்ட் பணத்தை வாங்கிக்கின்னு எங்கடா உட்காந்து இருந்திருக்கலாம். சாப்பாடு சாப்பிட்டு உன் கால் தரையில் நிக்குதா? வேனு பக்கம் ஓடுற, இந்த பக்கம் ஓடுற, அந்த பக்கம் ஓடுற, கொட்டா சுத்தி ஓடிடுற. லோலு பட்டுங்கிற என் மவன குளிர்ல. என்னது இல்லைன்னு சொல்லிட்டாங்களா நாட்டாம்காரா? அவனோட போலீஸ் புட்டு முடா வந்தானா?